ஹை அண்ட் லோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. ஹலோ வால் வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு பாலா வர்சஸ் ஆரி காலர் டாஸ்க்ல பாலா கையில ஒரு லிஸ்ட் கொண்டு போயிட்டு ஒவ்வொன்றா ரீட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த லிஸ்ட் பாத்தீங்கன்னா 4-5 நாள் அப்படியே பத்திரமா வச்சிருக்காரு. இது கூட பாத்தீங்கன்னா தனியா ஹோட்டல்ல போய் நைட் ஸ்டே பண்ணிட்டு வந்தாங்க. அப்பயும் பாத்தீங்கன்னா அந்த பேப்பரை கொண்டு போயிருப்பாரு போல. அண்ட் அதுக்கு முன்னாடி உங்க எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும், பாலாஜி லிப்ஸ்டிக்ல எழுதி வச்ச பேப்பர் எங்க கிடைச்சுட்டு. ஸோ அந்த பேப்பர் எங்க இருந்து வந்துச்சுன்னா காலர் டாஸ்க்ல ஏஜென்டோட டெஸ்க்ல இன்ஸ்ட்ரக்ஷன் ரீட் பண்ற அந்த பேப்பர் இருக்கும். ஸோ அந்த பேப்பரை கிழிச்சு தான் அதை எழுதி வச்சிருக்காரு. இதுலயே தெரிஞ்சிருக்கும் பாலா ஆரிக்கு அகைன்ஸ்டா பேசுறதுக்காண்டி எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காரு. சோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோல பாத்தீங்கன்னா அந்த லிஸ்ட்ல எழுதி வச்சிருந்த 10வது பாயிண்ட பாலா வாசிட்டாரு, காலி பண்றது. அண்ட் அந்த கெட்டவன் டயலாக் அந்த பேப்பர்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதி வச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன். பட் பேப்பர்ல பார்க்கும்போது அது கிளியரா தெரியல. சோ அந்த பாயிண்டா தான் இருக்கும். அண்ட் சண்டே எபிசோட்ல சம்யுக்தாவுக்கு குறும்போட்டம் போட்டனால அவர் எழுதி வச்சிருந்த 12வது பாயிண்ட கேட்க முடியாம போயிரும். சம்யுக்தா மதர்ஹுட்னு எழுதி வச்சிருந்தத அண்ட் நம்பர் 20 பாயிண்ட் ஆரி வந்து சனமா பயாஸ்னு சொன்னதா சனம் பயாஸ்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருந்தாரு. சோ அந்த பாயிண்ட கண்டிப்பா ஆரிட்ட கேட்டிருப்பாரு. அதனாலதான் செகண்ட் ப்ரோமோல ஆரிக்கும் சனமுக்கும் கான்வர்சேஷன் இருந்துச்சு. இதுலயும் பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கறேன்னு சொல்லிட்டு ஆரிக்கு அகைன்ஸ்டா சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் தூண்டி விடுறாரு பாலாஜி.